நம்ம புடவையெல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க அதே மாதிரி நெஞ்சு கொடுத்துருவாங்க மாமா. நல்ல விஷயம். கல்யாண நாளும் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு வீட்ல இருக்கோம். இன்னைக்கே பாத்துடலாம். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி எப்ப வருவாருன்னு கேளுங்க. சரிம்மா. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவரே கால் பண்றாரு. சொல்லுங்க தம்பி. ஐயா, இன்னைக்கு பட்டு புடவை சாம்பிள்லாம் கேட்டிருந்தீங்கல்ல, ஓனர் சாம்பிள் எடுத்துட்டு போய் என்னை காட்ட சொல்லியிருந்தாரு. ஆமா தம்பி, உங்க ஓனர் உன்னோட நம்பரை எனக்கு ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாரு. நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ் மா இங்க கொஞ்சம் வாமா. இந்த வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லிடுமா. அதனால தான் மாமா பேசி முடிச்சலான்னு காலையிலே நாங்க வந்துட்டோம். ஹலோ ஏங்க, நான் ஆட்டோவில் தான் வந்துட்டு இருக்கேன். அட்ரஸ் சொன்னீங்கன்னா வந்துடுவேன். ஐயோ, இது என்ன பைரவ அண்ணா வாய்ஸ் மாதிரி இருக்கு? இவர் எதுக்கு பிரபாகர் சாருக்கு ஃபோன் பண்றாரு? ஹலோ, கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, ஆட்டோக்காரர்கிட்டயே கொடுக்குறேன். அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? அண்ணா, இந்தாங்க ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸை மட்டும் கேளுங்களேன். சொல்லுமா. அது திருவான்மியூர் பக்கம் வந்துட்டு மெயின் ரோட்ல இருந்து 4வது தெரு உள்ள வந்தாலே பிருந்தாவனுங்கிற போர்டு உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த வீடு தான். சரிம்மா சரிம்மா. அண்ணா, அந்த வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? பக்கத்துல தான்ப்பா, 10 நிமிஷத்துல போயிடலாம். போங்கண்ணே. இன்னும் 10 நிமிஷத்துல நாங்கள் வந்துருவோங்க. ஆட்டோக்கார் சொன்னாரு. நீங்க கொஞ்சம் வீட்டு வாசல்லையே வெயிட் பண்றீங்களா? எனக்கு சென்னை ரொம்ப தெரியாது, ஊருக்கு புதுசு, அதனால தான். சரிங்க. காஞ்சிபுரத்துல எத்தனையோ கடை இருக்கு. கரெக்டா பைரவ அண்ணன் வேலை பாக்குற கடையில தான் ஆர்டர் எடுக்க வரணுமா? கடவுளே, இது என்ன சோதனை! இத்தனை நாள் இல்லாம போட்டோவை இன்னைக்குதான் மாட்டிருக்காங்க. பைரவ அண்ணன் வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த போட்டோ கண்ணில் பட்டா மறு நிமிஷம் இவர் என் தங்கச்சி மாப்பிள்ளை ஆச்சேன்னு சொல்லிட மாட்டாரா?